மக்களே, இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இப்படி ஒரு மாமா இல்லாமல் போயிடுச்சேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. யூஸ்வலாக பாப்பா ஊருக்கு போனான்னா ஜவுரி முடியெல்லாம் எடுத்து வச்சு பின்னிப்பா அம்மாட்ட சொல்லி இந்த தடவை அப்படி தான் பின்னியிருந்தா. அப்போ தம்பி மெனக்கிட்டு கடைக்கு போயிட்டு அவளுக்கு 100 ரூபாய்க்கு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். எதுக்கு இப்படி 10 நிமிஷம் கூட வச்சிருக்க மாட்டான்னு சொன்னால் அவள் ஆசைக்கு வச்சுட்டு போகிறா, விட்டுரு, யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே பண்ணுங்க, நடத்துகிற வரைக்கும் நடத்துங்க அப்படின்னு விட்டாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த தடவை வந்து இன்டர்சிட்டி பஸ்ஸில் தான் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு பயமாக இருந்துச்சுன்னா அப்பர் பெர்த்தில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பர் பெர்த்துன்றப்போ எனக்கு பாப்பாவை வச்சுட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏறுவாளா, பயந்துட்டு ஏறமாட்டேன்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டியில் நம்மளோட செஸ்ட் லெவலுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெர்த்தே இருக்குது. ஸோ வயசானவங்க கூட ஜாலியாக, இப்போ பாப்பா பாருங்கள் பயமே இல்லாமல் ஏறிட்டா. பாப்பாவுக்கு யூஸ்வலாக ஹைட்டுனாலே பயம். ஆனால் இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஜாலியாக ஏறி உட்காந்துட்டா. நல்லா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சோம். சென்னை வந்து நம்மளை வாமாக வரவேற்றுருச்சு. இனி சென்னை vlogல மீட் பண்ணலாம்.